இருதயமே இருதயமே இயேசுவின் திரு இருதயமே 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 நலங்கள் நல்கும் இதயமே இருதயமே இருதயமே இயேசுவின் திரு இருதயமே 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 நலங்கள் நல்கும் இதயமே உம்மை தேடி அருள் நாடி வருகிறோம் துயர் போக்கும் துணை நாடி வருகிறோம் உம்மை தேடி அருள் நாடி வருகிறோம் துயர் போக்கும் துணை நாடி வருகிறோம் இருதயமே இருதயமே இயேசுவின் திரு இருதயமே 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 நலங்கள் நல்கும் இதயமே எம்மை பாதுகாக்க அருகில் இருக்கிறார் எம்மை காப்பாற்ற உள்வுரைகிறார் எம்மை பாதுகாக்க அருகில் இருக்கிறார் எம்மை காப்பாற்ற உள்வுரைகிறார் நாளும் வழிகாட்ட முன்னடக்கிறாய் எங்கள் காவலாக பின்தொடர்கிறாய் எம்மை ஆசீர்வதிக்க என்றும் அருளால் நிரப்ப நாளும் எம்மை ஆசீர்வதிக்க என்றும் அருளால் நிரப்ப நாளும் எந்நாளும் எம்மேல் அரணாகிறாய் எந்நாளும் எம்மேல் அரணாகிறாய் இருதயமே இருதயமே இயேசுவின் திரு இருதயமே 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 நலங்கள் நல்கும் இதயமே மனபாரம் சுமந்து அமைதி தருகிறாய் உடல் நோய் நீக்கி உள்ளம் நிறைகிறாய் மனபாரம் சுமந்து அமைதி தருகிறாய் உடல் நோய் நீக்கி உள்ளம் நிறைகிறாய் எங்கள் இயலாமை பொறுத்து அருகிறாய் எங்கள் இயக்கமாகி இயங்கச் செய்கிறாய் எங்கள் வாழ்வின் மையம் நீயே நீங்காத சொந்தம் நீயே எங்கள் வாழ்வின் மையம் நீயே நீங்காத சொந்தம் நீயே என் வாழ்வின் நிறைவே நீர்தானையா என் வாழ்வின் நிறைவே
நீர்தானையா. இருதயமே இருதயமே இயேசுவின் திரு இருதயமே, இருதயமே இருதயமே நலங்கள் நல்கும் இதயமே. உம்மை தேடி அருள் நாடி வருகிறோம், துயர் போக்கும் துணை நாடி வருகிறோம். உம்மை தேடி அருள் நாடி வருகிறோம், துயர் போக்கும் துணை நாடி வருகிறோம். இருதயமே இருதயமே இயேசுவின் திரு இருதயமே, இருதயமே இருதயமே நலங்கள் நல்கும் இதயமே. ஜூன் மாதம் 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. முதல் வாசகம். அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 19, வசனங்கள் 9, 11 முதல் 16 வரை. அந்நாள்களில் எலியா அங்கிருந்து குகைக்கு வந்து அதில் இரவை கழித்தார். அப்போது ஆண்டவர், வெளியே வா, மலை மேல் என் திருமுன் வந்து நில், இதோ ஆண்டவராகிய நான் கடந்து செல்லவிருக்கிறேன் என்றார். உடனே ஆண்டவர் திருமுன் பெரும் சுழல் காற்று எழுந்து மலைகளை பிளந்து பாறைகளை சிதறடித்தது. ஆனால் ஆண்டவர் அந்த காற்றில் இல்லை. காற்றுக்கு பின் நிலநடுக்கம் ஏற்பட்டது. நிலநடுக்கத்திலும் ஆண்டவர் இருக்கவில்லை. நிலநடுக்கத்திற்கு பின் தீ கிளம்பிற்று. தீயிலும் ஆண்டவர் இருக்கவில்லை. தீக்கு பின் அடக்கமான மெல்லிய ஒலி கேட்டது. அதை எலியா கேட்டவுடன் போர்வையினால் தன் முகத்தை மூடிக்கொண்டு வெளியே வந்து குகையின் வாயிலில் நின்றார். அப்பொழுது, எலியா, நீ இங்கே என்ன செய்கிறாய் என்று ஒரு குரல் கேட்டது. அதற்கு அவர், படைகளின் கடவுளாகிய ஆண்டவர் மீது நான் பேரார்வம் கொண்டவனாய் இருந்து வருகிறேன். ஆனால் இஸ்ராயல் மக்கள் உமது உடன்படிக்கையை உதறிவிட்டனர், பலிபீடங்களை தகர்த்து விட்டனர், இறைவாக்கினரை வாளால் கொன்று விட்டனர். நான் ஒருவன் மட்டுமே எஞ்சியிருக்க என் உயிரையும் பறிக்க தேடுகின்றனர் என்றார். அப்பொழுது ஆண்டவர் அவரிடம், நீ வந்த வழியே திரும்பி தமஸ்கு பாலை நிலம் நோக்கிச் செல். அவ்விடத்தை அடைந்தவுடன் அசாவேலை சிரியாவுக்கு மன்னனாக திருப்பொழிவு செய். நிம்சியின் மகன் ஏகுவை இஸ்ரேலுக்கு அரசனாக திருப்பொழிவு செய். ஆபேல் மெகோலாவை சார்ந்த சாபாட்டின் மகன் எலீசாவை உனக்கு பதிலாக இறைவாக்கினராக அருட்பொழிவு செய் என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நற்செய்தி வாசகம். ஒரு பெண்ணை இச்சையுடன் நோக்குமவரும் தம் உள்ளத்தால் ஏற்கனவே அப்பெண்ணோடு விபச்சாரம் செய்தாயிற்று. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 5, வசனங்கள் 27 - 32 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, விபச்சாரம் செய்யாதே என கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு பெண்ணை இச்சையுடன் நோக்குமவரும் தம் உள்ளத்தால் ஏற்கனவே அப்பெண்ணோடு விபச்சாரம் செய்தாயிற்று. உங்கள் வலக்கண் உங்களை பாவத்தில் விழச் செய்தால் அதை பிடுங்கி எறிந்து விடுங்கள். உங்கள் உடல் முழுவதும் நரகத்தில் எறியப்படுவதை விட உங்கள் உறுப்புகளில் ஒன்றை நீங்கள் இழப்பதே நல்லது. உங்கள் வலக்கை உங்களை பாவத்தில் விழச் செய்தால் அதையும் உங்களிடமிருந்து வெட்டி எறிந்து விடுங்கள். உங்கள் உடல் முழுவதும் நரகத்திற்கு செல்வதை விட உங்கள் உறுப்புகளில் ஒன்றை நீங்கள் இழப்பதே நல்லது. தன் மனைவியை விலக்கி விடுகிறவன் எவனும் மனவிலக்கு சான்றிதழை கொடுக்கட்டும் என கூறப்பட்டிருக்கின்றது. ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எவரும் தம் மனைவியை பரத்தமைக்காக அன்றி வேறு எந்த காரணத்திற்காகவும் விலக்கிவிடக்கூடாது. அப்படி செய்வோர் எவரும் அவரை விபச்சாரத்தில் ஈடுபடச் செய்கின்றனர். விலக்கப்பட்டோரை மனப்போரும் விபச்சாரம் செய்கின்றனர். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
அன்புக்குரியவர்களே, அரசர் ஒருவர் தன் மகன் ஞானம் பெற வேண்டுமென விரும்பினார். தனக்கு பின் நாட்டை ஆள இருக்கின்ற அவன் ஞானத்தின் துணை இல்லாமல் நாட்டை சரியாக ஆள இயலாது என்பதை அறிந்திருந்தார். எனவே காட்டில் வாழ்ந்த ஒரு மகானை சந்தித்து அவரிடம் தன் நோக்கத்தை சொல்லி அவரோடு தன் மகனை சில காலங்களுக்கு விட்டு வந்தார். அந்த மகான் அவ்விளைஞனை காட்டில் தனிமையான இடத்தில் கண்ணை மூடி அமரச் சொல்லி அவன் காதில் விழக்கூடிய சப்தங்களை தன்னிடம் தெரிவிக்கும்படி சொன்னார். அவன் குருவிடம் வந்து விலங்குகள் எழுப்புகின்ற சப்தங்கள், பறவைகளின் ஒலிகள் ஆகியவற்றை தான் கேட்பதாக சொன்னான். அவர் அவனை தொடர்ந்து 10 நாட்களுக்கு தியானத்தில் அமரச் சொன்னார். பின்பு அவனை அழைத்து மேற்கண்ட அதே கேள்வியை கேட்க அவனும் அதே பதிலையே தந்தான். பின்பு அந்த குரு மேலும் 1 மாதத்திற்கு அவனை அமைதியில் தியானம் செய்ய சொன்னார். பின்பு அவனை அழைத்து, இப்பொழுது உன் காதில் விழக்கூடிய ஒலிகள் பற்றி உன்னால் சொல்ல முடியுமா என்று கேட்க அவன், தற்போது என்னால் மெல்லிய சப்தங்களையும் கேட்க முடிகின்றது. வண்டுகள் ரீங்காரமிடுகின்ற சப்தம், உயிரினங்கள் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு நகருகின்ற சப்தம் ஆகியவற்றையெல்லாம் தன்னால் கேட்க முடிகிறது என்று சொன்னான். குரு அவனிடம் மேலும் 1 மாதம் தொடர்ந்து தியானம் செய்துவிட்டு வா என்று அனுப்பினார். 1 மாதம் கழித்து வந்தவனிடம் மேற்கண்ட அதே கேள்வி மீண்டும் அவர் கேட்க அவன், இப்பொழுது என்னால் மிக நுட்பமான சப்தங்களை கூட கேட்க முடிகின்றது. பூ மொட்டு விரிகின்ற சப்தம், தேனை உறிஞ்சுகின்ற சப்தம், மெல்லிய தென்றல் காற்று வீசுகின்ற சப்தம் ஆகியவற்றை கூட என்னால் கேட்க முடிகிறது என்றானாம். மகிழ்ச்சி அடைந்த குரு, மிகவும் நன்று, நீ மனம் பக்குவப்பட்டு ஞானத்தின் நுழைவாயிலில் நின்று கொண்டிருக்கின்றாய். காரணம், பக்குவப்பட்ட மனம்தான் மிகவும் நுண் ஒலிகளை கூட கேட்க கவனிக்க ஆரம்பிக்கும் என்றார். அன்பிற்குரியவர்களே, இன்றைய முதல் வாசகத்தில் இறைவன் எலியாவிற்கு தன்னை வெளிப்படுத்தியது பெரும் சப்தத்தை ஏற்படுத்திய சுழற்காற்றிலோ நிலநடுக்கத்திலோ அல்லது தீயிலோ அல்ல, மாறாக அடக்கமான மெல்லிய ஒலியில். கண்ணால் காண முடியாத இறைவன் பேசுவது காதால் எளிதில் கேட்க முடியாத முறையில்தான். புலன்களுக்கு அப்பாற்பட்ட நிலையில் வாழும் இறைவனை நாம் கண்டுகொள்ள வேண்டுமெனில், அவரது குரலை கேட்க வேண்டுமெனில், நாமும் புலன்களை தாண்டி புலன்களுக்கு அப்பாற்பட்ட நிலைக்கு கடந்து செல்ல முயற்சிப்பது அவசியம். எனவேதான் ஆன்மீக தேடலில் இருப்பவர்களிடம் இருக்க வேண்டிய முக்கிய பண்புகளாக அமைதியும் தியானமும் கருதப்படுகின்றன. இன்று நாமோ ஆரவாரத்திற்கு மத்தியிலும் சப்தங்களுக்கு மத்தியிலும் இரைச்சல்களுக்கு மத்தியிலும் இறைவனை கண்டுகொள்ள முயற்சிக்கின்றோம். இவை அனைத்துமே நம்மிலிருந்து நாம் தப்பியோடி தற்காலிகமாக நம்மையும் நம் கவலைகளையும் மறக்க உதவும் காரியங்களே தவிர நமக்குள்ளே பயணம் செய்து அங்கு உறையும் இறைவனை கண்டுகொள்வதற்கான வழிகள் அல்ல. நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது உங்கள் உள்ளறைக்கு சென்று கதவை அடைத்துக் கொண்டு மறைவாக உள்ள உங்கள் தந்தையை நோக்கி வேண்டுங்கள், மத்தேயு 6:6 என்ற இயேசுவின் வார்த்தைகளை உள்வாங்கி அமைதியிலும் மறைவிலும் வாழும் தந்தையை நாமும் அமைதியில் அணுக முயற்சி எடுப்போம். ஜெபம். இறைவா, அமைதியில் உறையும் உம்மை யாம் கண்டுகொள்வதற்கான அமைதிக்கான தேடலை எமக்குள் அதிகப்படுத்தும். ஆமேன்.
பேசவா இயேசுவே, மௌனம் உன் மொழி அல்லவா. மனதோடு பேசவா இயேசுவே, மௌனம் உன் மொழி அல்லவா. உன்னோடு பேசணும், உன் தோளில் சாயணும், உன்னோடு வாழ வேண்டுமே. உன்னோடு பேசணும், உன் தோளில் சாயணும், உன்னோடு வாழ வேண்டுமே. மனதோடு பேசவா இயேசுவே, மௌனம் உன் மொழி அல்லவா. என் வானில் நிலவாய், என் வண்ண கனவாய், உன் வார்த்தை ஒளி வீசுமே. என் தனிமை உறவாய், என் வெறுமை நிறைவாய், உன் வார்த்தை வளம் சேர்க்குமே. என் வானில் நிலவாய், என் வண்ண கனவாய், உன் வார்த்தை ஒளி வீசுமே. என் தனிமை உறவாய், என் வெறுமை நிறைவாய், உன் வார்த்தை வளம் சேர்க்குமே. துயரில் துணையாய், உயர்வில் மகிழ்வாய், உயிரில் கலந்தாய், உணர்வில் கரைந்தாய், உன் வார்த்தை உறவாகுமே. உன் சொல் என் வாழ்வாகுமே. மனதோடு பேசவா இயேசுவே, மௌனம் உன் மொழி அல்லவா. ஆழ்கடல் கடந்தால், தீனில் நடந்தால், உன் வார்த்தை வழி காட்டுமே. பால்வெளியோடையும் பாலையில் பாதையும் உன் வார்த்தை உருவாக்குமே. ஆழ்கடல் கடந்தால், தீனில் நடந்தால், உன் வார்த்தை வழி காட்டுமே. பால்வெளியோடையும் பாலையில் பாதையும் உன் வார்த்தை உருவாக்குமே. வானிலமுதாய், அருளின் விதையாய், தியாக பலியாய், நீ எகதியாய், என் வாழ்வு உனை சேருமே. உன் சொல் என் வாழ்வாகுமே. மனதோடு பேசவா இயேசுவே, மௌனம் உன் மொழி அல்லவா. மனதோடு பேசவா இயேசுவே, மௌனம் உன் மொழி அல்லவா. உன்னோடு பேசணும், உன் தோளில் சாயணும், உன்னோடு வாழ வேண்டுமே. உன்னோடு பேசணும், உன் தோளில் சாயணும், உன்னோடு வாழ வேண்டுமே. மனதோடு பேசவா இயேசுவே.